வீடியோ ஸ்டார்ட் பண்றோம் ப்ரோ. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு நம்ம இப்ப உட்காந்துருக்கோம். அதுக்கு சொன்னா நல்லா இருக்கும். இந்த கிரிஞ்சு சொல்லு, உன்னோட நீ சொல்லு, நான் சொல்லு, நீ சொல்லு. நான் அதுதான் சொல்லுவேன், நீ சொல்லு. கிரிஞ்சுனா என்ன? அஹ் ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம இப்போ கரெக்ட்னு நினைச்சிட்டு இருக்கோம். எப்படின்னா இப்ப எல்லாரோட அபிமானத்துல பார்த்தோம்னா இப்போ கிரிஞ்சுன்றப்ப அவங்க ஒரு விஷயத்த வித்தியாசமா பண்ணணும்னு நினைச்சு பண்றாங்க. அதாவது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா பண்ணணும், அதாவது ஒரு புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான மோட்டிவ் தான். எப்பதான் இப்போ ஒரு ஹியூமனுக்கு வந்துட்டு ஒரு புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் ஒவ்வொரு விஷயமுமே ஜென்ரலா அது ஹியூமனிட்டி அந்த கான்செப்டே மூவ் அப்படின்றப்போ அவங்க அதை வித்தியாசமா கொடுக்கணுங்கிறப்ப அது வந்துட்டு ஆக்வர்டாம இருக்கு. புரியுதா? அது வந்துட்டு சில பேருக்கு ரசிக்கிறாங்க, சில பேர் அதை ரசிக்கல. ஸோ ரசிக்காதவங்களுக்கு அது எப்படி போற்றி ஆயிடுது அப்படின்னா அது வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆயிடுது. ஸோ அந்த ஆக்வர்ட்னஸ் அவங்க எப்படி அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பாக்குறப்போ அது கிரிஞ்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இப்போ நம்ம பேசுறோம், இப்போ நம்ம பேசுறோம் அது ஆக்சுவலா இந்த கிரிஞ்சுன்ற மீனிங்கே வந்து அந்த ஆக்வர்ட், ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா சங்கடம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது நமக்கு சங்கடமா இருக்கிறது தான் கிரிஞ்சுன்னு நம்ம அதை பார்த்து சொல்றோம். அந்த ஒரு ஆக்ஷனை பார்த்து நம்ம வந்து கிரிஞ்சுன்னு சொல்றோம். இப்போ கிரிஞ்சுல வந்து இப்போ ஆனா இது எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான். லாக்டவுன் முன்னாடி நமக்கு கிரிஞ்சுன்னு தெரியுமா? தெரியாது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து கிரிஞ்சுன்னு நம்ம அதுல வந்து என்ன ஆகும்னா சில பேர் பண்ணணும்னு நினைக்கிற ஆக்ஷனே வந்து அப்படியே மட்டும் கிரிஞ்சுன்ற வார்த்தையினாலேயே அது வந்து டவுன் ஆயிடும். அவங்க பண்ணணும்னு நினைப்பாங்க ஃப்ரீயா, அதை வந்து எப்படி இருக்கும்னா அதை கிரிஞ்சுன்னு நம்ம யாரும் சொல்லிடுவாங்களா அப்படின்ற பட்சத்துல அது வந்து ஸ்டாப் ஆகும். உங்களை என்னென்னமோ பண்றாங்கப்பா. இப்போ கிரிஞ்சுன்ற ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஈஸியா பண்ணிருப்பாங்க, அது தெரிஞ்சிருக்காது. நம்ம அதை கிரிஞ்சுன்னு சொல்லிருக்கவும் மாட்டோம், அவங்க இயல்பாவே பண்ணிருப்பாங்க. நம்ம அதை பண்ணாத, நம்ம பிடிக்கலன்னா பண்ணாதான் சொல்லியிருப்போம். ஆனா இப்போ எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம், ஆனா வந்து அதை பண்ணாம வந்து விட்டுருவோம். ஏன்னா மத்தவங்க கிரிஞ்சு அப்படின்ற அதே மாதிரி எந்த இன்ஸ்டாகிராம்ல நம்ம பார்ப்போம், இது என்னடா கிரிஞ்சு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்போம். அதாவது இப்போ எப்படி சொல்றது, இப்போ மத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்கல்ல, இப்போ ஒருத்தங்களுக்கு நீ டொனேட் பண்ற, இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட வாழ்க்கைக்கு நீ ஹெல்ப் பண்றே, நீ இருக்கட்டுமே அதையும் நீ அட்வர்டைஸ் பண்ற. இப்போ நான் இது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அதோட விட்டுடலாம். இல்ல வந்துட்டு நீங்க ஃபண்ட் கலெக்ட் பண்றியா, ஃபண்ட் கலெக்ட் பண்றா அதை விட்டுலாம், அவங்களுக்கு சாப்பிட கொண்டு போய் கொடுக்குறது, அது ஒரு ரெக்கார்டிங்கா நீ யார் பண்ற. அந்த ஆக்ஷன் உங்களுக்கு எப்படி சொல்றதா, அந்த ஆக்ஷன் வந்து இப்ப நமக்கு வந்து கிரிஞ்சா இருக்கு. கிரிஞ்சுன்றதுல சங்கடத்தை உருவாக்குது. நீ வந்து டொனேட் பண்றியோ இல்ல தானம் பண்றியோ அது உன்னோட விஷயம். அது பண்ண வேணாம் நாங்க சொல்லல, அது பண்றது நல்லதுதான். ஆமா, நீ அதை ரெக்கார்ட் பண்ணிட்டே பண்ணனா அது வந்து எதுக்கு? அப்போ நீ இப்போ ரெக்கார்ட் பண்ணணும் வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. வாழ்க வளமுடன். டேய் போடா, கீழ போடா. அது உனக்கு ஃபீல் ஆகுறது தான் கிரிஞ்சு. உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இப்போ அவங்க பண்றது, இப்போ ஆசினி மாதிரி பண்றவங்களுக்கு அது ஆசினி பண்ணிருப்பாங்களா, அது அவங்களுக்கு வந்து கிரிஞ்சா தோணி இருக்காது. ஏன்னா அது அவங்களோட பிஹேவியர், அவங்களோட கேரக்டர், அவங்களோட ஆக்ஷன்ஸ், அது அவங்களோட இது. அதை பாக்குறவங்களுக்கு எப்படி தோணுதோ அவங்களுக்கான ஒரு இன்ட்ராக்ஷன். இப்ப நான் இவனை பாக்குறேன், இவனை பார்க்கும்போது இது பண்றது அது நீ சொல்ற அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குது. அது அத மாதிரி டப் பண்ணி பண்றாங்களே, அத மாதிரி நான் பண்றேன்னு சொல்றாங்களே, அவங்கள வேணாம், அது அவங்க பண்றாங்க. அவங்க பண்றது வந்து கிரிஞ்சுன்னு எப்படி உனக்கு தோணுதுன்னா உனக்கு அது ஆஃப் ஆனா தோணுது. இப்ப நானும் அதே மாதிரி இருக்கேன்னு வச்சுக்கேன், இப்ப நானும் அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணுவேன், நானும் வந்து ஆசை மாதிரி இருப்பேன்னா எனக்கு அது வந்து கிரிஞ்சா தோணாது. புரியுதா? நான் இப்ப நாங்க ரெண்டு பேருமே ஆசைனா எங்களுக்கு அது கிரிஞ்சா தராது. உனக்கு அது ஒரு பப்ளிக்கா உனக்கு கிரிஞ்சா தோணும். அதுதான் உனக்கு அந்த ஃபீல் ஆகிற டேர்ம் தான் வந்து கிரிஞ்சு.
ஒரு என் பாயிண்ட் அந்த கன்க்ளூஷன் மாதிரி நான் சொல்லணும்னா நிறைய விஷயம் இப்போ கிரிஞ்சுன்ற வார்த்தை வரதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நம்ம ஜாலியாவும் பண்ணிருப்போம், ஜாலியாவும் எடுத்திருப்போம், நல்லாவே இருந்திருக்கும். அதெல்லாம் ஃபீல் குட்டாவே இருந்திருக்கும். அதெல்லாம் அத வந்து ஒரு தடுக்கிற இது வந்து கிரிஞ்சு நினைக்கிறேன். இப்போ கிரிஞ்சுன்ற ஒருத்தவங்க நீ சொல்லிட்டுனா சொல்லிட்ட திரும்பி திரும்பி நான் சொல்றேன்னா அதை அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இல்ல ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கான ஒரு இன்ட்ரோவர்ட் ஒரு மைண்ட் செட் போறதுக்கான வேர்ட் வந்து கிரிஞ்சு. இப்போ நம்ம ஒரு இன்ட்ரோவர்ட் உண்மையா நான் இன்ட்ரோவர்ட் எப்படி இருப்பாங்க நினைப்பாங்க, பண்ணா நம்மள கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்களா, டெய்லி ஸ்டேட்டஸ் போட்டா நம்ம கிரிஞ்சு சொல்லிடுவாங்களா, இல்ல வந்து நம்மள எக்ஸ்பிரஸ் பண்ணா நம்ம நம்ம நமக்கு இருக்குடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும். உனக்கு என்ன தோணுது? எனக்கு எப்படின்னா இப்போ அதை எக்ஸ்பிரஸ் பண்ற தடுக்கிறதுனால என்ன ஆகுது, நிறைய பேர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, அதுவும் கட்டும். ஆனா வந்துட்டு எப்படி சொல்றது, அது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி மன அழுத்தம் நிறைய பேருக்கு வரும். அப்போ டிக்டாக் நல்ல அளவுக்கு யூஸ் பண்றாங்க பாத்தியா, இப்போ அவங்க டொனேஷன் பண்றதுக்கு இது பண்றாங்கன்னு நான் சொன்னேன். ஆனா இப்போ அவங்க ஃபண்டு கலெக்ட் பண்றதுக்கும் அதான் ஹெல்ப் பண்ணும். அதுதான் இதுதான் இப்போ நீ ரீல்ஸ் போடுறது நான் தப்புன்னு சொல்லல, அதை போட விடாம தடுக்கிறன்ற வார்த்தை தான் இந்த கிரிஞ்சுன்னு வருது. இப்போ ரீல்ஸ் போடுறவங்களோட பியர் குரூப்ஸ் இருக்கும், அவங்க ஒரு சில பேர் அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, நீ கிரிஞ்சு தான் பண்ற, எதுக்கு கிரிஞ்சு பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்க பட்சத்துல அது ரொம்ப ரொம்ப வந்து அவங்களுக்கு இன்ட்ரோவர்ட்டா இருக்கும். அந்த இன்ட்ரோவர்ட் கிரிஞ்சு வெளியே சொல்லிடுவாங்க, இல்ல அவங்களுக்கு ஒரு அதான் அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை உண்டாக்கிடுவாங்க. பேசிட்டு இருக்கோம், இப்ப நம்ம ஒரு ரூம்ல உட்காந்துப்போம், நம்ம பேசிட்டு இருக்கோம், நமக்கு வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கோம் வச்சுக்க, மத்தவங்க அதை ஆப்போனா நினைப்பாங்களா, என்னடா இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறீங்க, என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்களான்ற பட்சத்துலதான் நம்ம வந்து வெளியே போய் எடுக்காம இது பண்ணி ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். அதை வந்து கிரிஞ்சு வந்து நினைப்பாங்களா அப்படின்னு கடைசியா என்ன சொல்ல வர இந்த வீடியோல என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நினைக்காம கிரிஞ்சு பண்ணலாம், ஆனா மத்தவங்களுக்கு கிரிஞ்சு ஆயிருமோன்னு நினைச்சு நீங்க கிரிஞ்சு பண்ணாம இருக்கிறது தான் பெரிய கிரிஞ்சு. டேய் என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அதாவது இப்போ எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ மத்தவங்களுக்கு சங்கடம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நீ பண்ணனா அது தப்பு. ஆனா மத்தவங்களுக்கு சங்கடம் கொடுத்துருமோன்னு உனக்கு பிடிச்சது நீ பண்ணாம இருந்தா வச்சுக்கிய, அது ஒன்னதான் அஃபெக்ட் பண்ணிக்கும். அவன் என்ன பண்றான் பண்ணலங்கிறது வந்துட்டு உனக்கு தேவையில்லை. அட் த சேம் டைம் நீ ஒரு விஷயம் பண்றன்னா அது மத்தவங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயம்னா நீ தெரிவிச்சுட்டு பண்ணு, அப்ப அது கிரிஞ்சா ஆகாது. ஆனா மத்தவங்களுக்கு சொல்றதுனால அதுல வந்துட்டு உன்னோட பெருமையை பீட்டிக்கிறது அது பண்ணா அது கிரிஞ்சு. அப்போ மத்தவங்களுக்கு எந்த விதமும் பாதிப்பு இல்லாம நீ பதிவு பண்ற அப்படின்னா அது கிரிஞ்சு. இது என்னோட என்னோட சைடா அது முடிவு கிரிஞ்சுன்றது ஒண்ணும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு சங்கடம் கிரிஞ்சுன்றது ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷனுக்கான ஒரு டெபினேஷன் தான் கிரிஞ்சு. அந்த ஆக்ஷன் பேர் என்னன்னா நம்ம சங்கடத்தை உருவாக்குற ஒரு ஆக்ஷன் தான் வந்து கிரிஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம். கிரிஞ்சு சங்கடம், கிரிஞ்சுக்கு இன்னொரு பயம், கிரிஞ்சு அப்படி சொல்லுவாங்க. கிரிஞ்சு சங்கடம் ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப என்னன்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்றதை கம்மி பண்ணணும் நான். ஏன்னா கிரிஞ்சுன்ற வார்த்தை எல்லாத்துக்குமே நம்ம சொல்றோம், சும்மா வெளியே போனாலே எனக்கு கிரிஞ்சு மாதிரி இருக்காங்க, கிரிஞ்சு மாதிரி பண்றாங்க, என்ன இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அதை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண கம்மி பண்ணா மொத்தமா அதை வந்து ஒரு பண்றதுக்கான மோட்டிவேஷன் ஒண்ணு சிம்பிளான ஒண்ணுன்னா ஒரு மைக் கொடுத்து ஒருத்தனை பேச சொல்லும் போதே அவங்க நினைப்பாங்க, நிறைய பேர் இப்போ பயப்படுவாங்க, நம்ம ஏதோ தப்பா பேசிடுவோமா அப்படின்ற மாதிரி, தப்பா பேசிடுவோமா இல்ல வந்து இப்ப பேசினா கலாய்ப்பாங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு இந்த வார்த்தையை கம்மி பண்ணணும் நான் வந்து